Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம். விஜய் சார் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ என்ன அந்த நேரத்தில் உங்களோட மனசு என்ன சொல்லுச்சு? பதட்டமாக இருந்தது, டெஃபினட்டாக அந்த ஆங்ஸைட்டிலாம் இருந்தது. பட் அண்ணாவே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ தைரியமாக பேசும்போது அந்த கொஞ்சமாவது அந்த ஒரு 2-3% எங்களுக்கு பாஸ் ஆகும் இல்லையா? அதனால நாங்கள்லாம் அப்படியே அதை என்ஜாய் பண்ணி தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ணா வந்து டைரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி அத்தை மாமா வீட்டுக்கு தான் வராங்கன்னு தெரியும் போதே எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் யாருமே வந்து எப்படா நம்மளோட சிஎம்ஐ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஹீஸ் நோ மோர் ஒரு ஃபிலிம் ஸ்டார் அந்த மாதிரி இல்லாமல் மக்கள் நாயகனாக வராரு அப்படின்னு இருக்கும்போது we were so excited and we were awaiting his presence. அவ்வளோ பரபரப்பில் அந்த நேரத்தில் விஜய் சாரை பார்க்கும்போது நாங்களே வந்து ரோட்லலாம் பார்க்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அந்த ஆராவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ணா கிட்ட. வேற மாதிரி ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இதனால வந்துட்டு எங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படி தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அவரை வந்து அது பார்க்கும்போது அது வந்து எங்களுக்கு நிஜமாவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்தது. சோபா மேமும் சந்திரசேகர் சாரும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? மேலே வந்ததும் அத்தை வந்து போய் ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நிஜமாவே அண்ணா வந்து 2 பேர்கிட்டையும் சொன்னது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த ஜெயிச்சிட்டோன்றது வந்து அவர் அதுக்கு பின்னாடி பட்ட உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்ச உழைப்பு இல்லை கரெக்டாக. ஸோ ஐ திங்க் அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் கன்வே பண்ண விஷயம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நடிகனால் இந்த நாட்டை ஆள முடியுமா அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது, நிறைய வார்த்தைகள். அதுக்கு அண்ணனுமே ஸ்டேஜில் பதில் கொடுத்துருந்தாரு. ஆமாம், நான் கூத்தாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பிளட் ரிலேட்டட்னால எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் பில்ட் பண்ணுச்சு. அது நாங்கள் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. இஃப் யூ ரிமெம்பர், மீண்டும் சந்திக்கும் வரைன்றது 2 வாட்டி சொன்னார் இல்லையா? அந்த அந்த ஒரு மினிட், அந்த ஆரா வந்து எனக்கு அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், அண்ணா கண்டிப்பாக வருவேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அவர் சொன்னார் இல்லையா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க உண்மை. அந்த மக்களோட இணைய முடியாது. சினிமான்றது வந்து ஒரு ஸ்க்ரீன்ல மட்டும்தான் அவர் அந்த மாதிரி இருக்க முடியும்ன்ற வந்து அந்த கால்குலேஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் மக்களுக்கானவர், அவர் மக்களோட தான் இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. தாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பார்த்ததில்ல, ஏழுங்க பாளுங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஜய் சாரோட மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாருடா இந்த பொண்ணுங்க, வந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க, இவங்க யாருன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. ஸோ கீர்த்தனா பல்லவி அவங்கள சந்திச்சு தான் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அதிகமாக பிஸியாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இதை உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் என்னோட கடமை நானும் கேட்டுடுறேன். ஸோ அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம். விஜய் சார் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ என்ன அந்த நேரத்தில் உங்களோட மனசு என்ன சொல்லுச்சு? அண்ணன் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிச்சா, இல்லை ஆக மாட்டார் அப்படி அந்த பதட்டமான சூழ்நிலை எப்படி இருந்தது? பதட்டமாக இருந்தது, டெஃபினட்டாக அந்த ஆங்ஸைட்டிலாம் இருந்தது. பட் அண்ணாவே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ தைரியமாக பேசும்போது அந்த கொஞ்சமாவது அந்த ஒரு 2-3% எங்களுக்கு பாஸ் ஆகும் இல்லையா? அதனால நாங்கள்லாம் அப்படியே அதை என்ஜாய் பண்ணி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப, அதுவும் ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தைங்களோட உட்காந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டிவியில் வந்து காலையிலேருந்து உட்காந்து பார்க்குறதுலாம் நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. எலெக்ஷன் இவ்வளோ ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு யாரும் இவ்வளோ உட்காந்து பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியல. ஐ மீன் எல்லாருமே அதானே சொல்றாங்க. எலெக்ஷன்ஸ்னா
இப்படி வந்து ஒரு ஒரு நியூஸா உட்காந்து பார்க்க வச்சுட்டாரு அப்படின்றது தானே உண்மை. மாஸ் தானே அது, mass. வேற லெவல் மாஸ். ஸோ விஜய் சார் வந்துட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனார். அப்போ வந்துட்டு அம்மா போய் கட்டி பிடிச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா எல்லாரு கண்ணிலையும் 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பா லைக் அண்ணா வந்து டைரக்டா வீட்ல இருந்து கிளம்பி அத்தை மாமா வீட்டுக்கு தான் வராங்கன்னு தெரியும் போதே எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க யாருமே வந்து எப்படா நம்மளோட சிஎம்ஐ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஹீஸ் நோ மோர் ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்டார் அந்த மாதிரி இல்லாம மக்கள் நாயகனா வராரு அப்படின்னு இருக்கும்போது we were so excited and we were awaiting his presence. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டாரு. வரும்போது we were so excited to see him in person. பட் நடக்குமா நாங்கள் ஒரு ரூம்குள்ளே இருந்தோம். ஆக்சுவலி வந்து அத்தை மாமாலாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி அங்கே இருந்த மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரூமில் இருந்தோம். ஸோ வி தாட் அண்ணாவை எப்படி க்ரீட் பண்ணுறாங்க இதெல்லாமே நாங்கள் மைண்ட்குள்ளேயே கால்குலேட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அண்ணா வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அவர் வந்து இங்கே தான் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு அத்தை மாமா சொன்னாங்க போல். திடீர்னு வந்து அவர் கதவு திறந்து எங்களை வந்து பார்க்க வந்தது வந்து இட் வாஸ் அ வெரி கிரேட் மூமெண்ட். அந்த மூமெண்ட் அவர் உள்ளே வந்து இமேஜின் பண்ணுங்களேன், நம்ம வந்து திறக்கிறோம் அண்ணா நிற்கிறாரு அப்படின்றப்போ எங்களுக்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப காத்துட்டு இருப்போம். மக்களே நம்மளுக்கு சீக்கிரமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே பரபரப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பரபரப்பில் அந்த நேரத்தில் விஜய் சாரை பார்க்கும்போது நாங்களே வந்து ரோட்லலாம் பார்க்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அந்த ஆராவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ணா கிட்ட எவ்வளோ கடந்து வந்திருக்காரு, எவ்வளோ சேலஞ்சஸ் கடந்து வந்திருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை பெயின் கடந்து வந்திருப்பாரு. எல்லாமே பார்க்கும்போது அவர் ஒரு 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 மரியாதை கலந்த ஒரு எப்படி சொல்றது, வேற மாதிரி ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி தான் இத்தனை நாளாக வந்துட்டு எங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படி தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஐ மீன் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் சினிமாவில் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அவரை வந்து அது பார்க்கும்போது அது வந்து எங்களுக்கு நிஜமாவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்தது. அந்த டேவே எங்களுக்கு ஒரு ட்ரீம் மொமெண்ட். இல்ல ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், நியூ இயர் எல்லாம் கலந்த ஒரு நாளா இருந்தது. 4ஆம் தேதிங்க அவங்க வீட்ல நடந்தது. அண்ட் அவரோட கண்ணில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம். அவர் வந்து நாட்டுக்காக அந்த ஒரு வெறி இருந்தது. நாட்டுக்காக ஒரு என்னை வந்து அர்ப்பணிக்க போறேன் அப்படின்றத வந்து எங்களால அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆமா ஆமா. எப்படி அது அம்மா நான் ஜெயிச்சுட்டேன், நான் சிஎம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை பார்க்க தான் வந்திருந்தாரு. அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே என்னாகும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த சைடு ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருந்தது. ஷோபா மேமும் சந்திரசேகர் சாரும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி எல்லார்கிட்டயும் அவர்கிட்ட எப்படி வெளிப்படுத்தினாங்க? இல்லை, மாமா வந்து கீழே தான் நின்றுட்டு இருந்தாங்க, வாசல்லையே வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணா வரும்போது 2 பேரும் கீழே மீட் பண்ணி அங்கேயே வந்துட்டு ஹக் பண்ணி அதுக்கப்புறமா மேலே வந்தாங்க. மேலே வந்ததும் அத்தை வந்து போய் ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நிஜமாவே அண்ணா வந்து 2 பேர்கிட்டயும் சொன்னது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மொமெண்ட் வந்து நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும். அதை பார்த்த எங்களுக்கு ஐ திங்க் we were so lucky to have witnessed that moment. ஏன்னா அங்க வந்து அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு அந்த கான்வர்சேஷன் அதுவா தான் இருந்துச்சு. அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம், அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த இங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஹியூஜ் பிளேஸ் பொசிஷனில் சினிமாவில் இருந்துட்டு அது வேண்டான்னு இல்லை, நான் அதை அப்படியே உதறிட்டு மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவுட் ஆஃப் மார்க்கெட் போயெல்லாம் அவர் வரவே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். பீக்கில், அதாவது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. கரியரின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் அதை உதறிட்டு வரும்போது அதையும் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்து அதுதான் அவர் சொல்றாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவங்க சொன்னது வந்து உண்மை. அந்த ஜெயிச்சிட்டோன்றது வந்து அவர் அதுக்கு பின்னாடி பட்ட உழைப்பு வந்து
கொஞ்ச நஞ்ச உழைப்பு இல்லையில கரெக்டா. ஸோ ஐ திங்க் அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் கன்வே பண்ண விஷயம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா எலெக்ஷன் அப்போ? இது வந்து நிறைய பேர் வந்து பாக்குறோம், இது இவ்ளோ கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படி எல்லாம் வந்து கேட்டுட்டு கூட்டமெல்லாம் இருந்தாங்க. ஓட்டா மாறுமா ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விகள் இருந்தது. ஆமா, நம்புனீங்களா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததா? நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நாங்க அண்ணாவை இப்ப பார்க்கல இல்லையா, ரொம்ப வருஷமா அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். தோ நிறைய விஷயங்கள் அவர் லைம் லைட்ல வந்து சொல்லல, மீடியால வரலனாலும் இப்ப சோஷியல் மீடியா வந்துட்டு நம்ம இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அவர் 1990s பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியவே வந்தது கிடையாது. நாங்க ஆஸ் அ ஃபேமிலியா வி நோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ மக்களுக்கும் அது தெரியும் இல்லையா, அவங்களும் பார்த்துட்டு தான் வராங்க. ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவரை தலைவரா லீடரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அதே தான் எங்களுக்குமே. நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான். என்னதான் அவரோட பிளட் ரிலேஷனா இருந்தாலும், கசின் சிஸ்டர்ஸா இருந்தாலும், நாங்களும் ஒரு எங்களுக்கும் அந்த இதுல பொறுப்பு இருக்கு இல்லையா அண்ணா வந்து மாற்றத்துல. நம்ம மக்களுக்காக என்ன பண்ண போறாரு அப்படின்னும் போது நம்மளும் அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தானே. அதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் என்ன பண்ண போறாரு, என்ன பிளான்ஸ் வச்சிருக்காரு, என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி அறிவிச்ச திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இல்லையா. ஸோ அது கண்டிப்பா டெஃபினட்டா. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், டெஃபினட்டா சேஞ்சஸ் யாருக்கு தான் தேவைப்படல, எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் மாற்றம் தேவைப்படுது. கண்டிப்பா ஐ மீன் குட் இன்டென்டட் சேஞ்ச் எல்லாருக்குமே வேணும். ஸோ டெஃபினட்டா அதனால வந்து மக்கள் ஓட் போடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அண்ணா முதல்ல நம்பினாரு. அவரை வந்து நான் முதலமைச்சர் ஆக போறேன்றது அண்ணா நம்பினாரு. அதுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அழகா பிளான் பண்ணி அழகா அவர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து எல்லாருமே வந்து பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவர் ரொம்ப 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 உடைஞ்சு போனார் அந்த வீடியோ கால்ஸில் பேசும்போதெல்லாம். ஸோ அவர் முகத்திலே தெரிஞ்சது அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு, துவண்டு போயிருக்கிறாரு. அந்த நேரத்துலலாம் ஐ மீன் ஃபேமிலி பார்த்து ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கே வந்து அவங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. நாங்கெல்லாம் வந்து we were all as a family member we were all praying for his wellness and பின்னாடி நின்று அந்த நேரத்தில் நாங்களும் ப்ரெஷர் போட முடியாது இல்லையா. லைக் யாரா இருந்தாலும் ஸோ we were all silent and we were praying for எல்லாமே நல்லபடியா முடியணும், நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது மாதிரி தான் நடந்தது. ஸோ ஒரு இடம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கூட்டம் வரும்போது சொன்ன வார்த்தை வந்து, ஒரு நடிகனை பார்க்க தான் இந்த கூட்டம் வருது, நடிகனால் இந்த நாட்டை ஆள முடியுமா அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. நிறைய வார்த்தைகள். அதுக்கு அண்ணனுமே ஸ்டேஜில் பதில் கொடுத்துருந்தாரு. ஆமாம் நான் கூத்தாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு பர்சனலாக வந்து அண்ணா வந்து என்ன பேச போறாருன்றத யோசிக்காம பேச போறது இல்லை. அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியா மாற போற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அது அவர் பேசுறாருன்னா அவர் கிளாரிட்டி இல்லாம அதுக்கு பின்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம கண்டிப்பா பேச மாட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பிளட் ரிலேட்டட்னால எங்களுக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் பில்ட் பண்ணுச்சு. அதை நாங்கள் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணவும் நாங்கள் அந்த நேரத்தில் விருப்பப்படலை. ஏன்னா என்ன எப்படி நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் கேவ் அஸ் மோர் என்ன சொல்றது, அந்த ஒரு எங்களுக்குள்ள ஒரு தைரியம். அண்ணா வந்து எதையோ நோக்கி எதுமோ ஒரு வெறியோட இருக்காரு, அது கண்டிப்பா சாதிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவர் பேச பேச அந்த கடைசி ஸ்பீச் இஃப் யூ ரிமெம்பர், மீண்டும் சந்திக்கும் வரைன்றது 2 வாட்டி சொன்னார் இல்லையா. அந்த அந்த ஒரு மினிட் அந்த ஆரா வந்து எனக்கு அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன் அண்ணா கண்டிப்பா வருவாங்க. இப்ப நம்ம வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம ஒரு ஜாப் இன்டர்வியூ போனாலுமே நம்ம கிட்ட கேட்குற கேள்வி ஒண்ணு இருக்கும், இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இதுல இந்த ஒர்க் கல்ச்சர்ல உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, நீங்க எப்படி இதை வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்றப்ப நமக்கு மைண்ட்ல என்ன தோணும், இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுங்க, நான் வந்து அதை பண்ணி காட்டுறேன், அப்பதானே தெரியும் நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு. ஸோ அது வந்து ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு தோணும் போது, ஒரு லீடரா ஆக போற ஒருத்தர் அதெல்லாம் பிளான் பண்ணாம, அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம ரெடி ஆகாம அவர் அந்த இதுக்கு வரவே மாட்டார், ரெடியாகவும் மாட்டார். எஸ்பெஷலி விஜய் அண்ணா வந்து எல்லாமே வந்து திங்க் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாரு, திங்க் பண்ணி தான் பேசுவாரு, 100 தடவை யோசிச்சு தான் அந்த வார்த்தையே வெளியே வரும்.
அது என்ன வார்த்தை சொல்றாரோ அதுதான் அவர் பண்ணுவார். அது பண்ற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அந்த மாதிரி தான் நாங்க அவரை பார்த்துருக்கோம். அவர் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க அண்ணா ரொம்ப சைலண்ட், பேசவே மாட்டாரு. ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் வீட்லேயுமே அப்படி தான் சைலண்ட்டாக தான் இருப்பார். வீட்லனா இப்போ கசின்ஸ் வீட்டில் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. பட் அண்ணா மோஸ்ட்லி நாங்கள் பார்த்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி குட் அப்சர்வர். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு பர்சனை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹீல் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங். வந்த விமர்சனங்களில் இதுவும் ஒரு விமர்சனம். ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டை படிக்க யாருக்கு தான் தெரியாது, ஸ்டேஜில் வந்து நின்று ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போகிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டது. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரா, உள்ளே இருந்து பேசுகிறாரா. அப்படி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன 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 தோணும்? இந்த கான்வர்சேஷன் வந்து எங்க வீட்டில் நடந்திருக்கு. அவர் வந்து பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு வந்தாலுமே கூட அவர் மனசுல இருந்து தான் அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. நான் எப்படி அதை நான் எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, இவ்வளோ பெரிய மேடை, இது வந்து மக்களுக்கான மேடை, அவர் பேசிட்டு இருக்கிறது ஓகேவா, ஒரு சில ஹிண்ட்ஸ் தான் அவருக்கு தேவை. அந்த பேப்பர்ல இருக்கிறது அப்படியே அவர் படிக்கல. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஜஸ்ட் டு ஆட் டு தட், நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயங்கள் எதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மக்களுக்கு அது கரெக்டாக போய் சேரணும். அந்த டெர்மினாலஜிஸ், அந்த வார்த்தைகள் தப்பா எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் பேசக்கூடிய மக்கள் வந்து எந்த ஜென்ரேஷன், எல்லா ஜென்ரேஷன் மக்களும், கிட்ஸ் டு 10 to 20, 30, 40 டு பெரியவங்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் அது போய் சேரணும். ஸோ கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் அதில் நாங்கள் இது அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அண்ணா பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம், சாதாரண கூட்டம் இல்லைங்க, பயங்கரமான இளைஞர் கூட்டம். ஓட்டு போட போகும்போது, இங்கிருந்து ஓட்டு போட போகும்போது கிளம்பாக்கத்தில் பார்த்தாங்க, கத்துன சவுண்டு, டிவிக்கு பஸ் விடலை, ஓட்டு போடுறதை தடுக்கிறேன். அந்த இளைஞர் கூட்டம் பார்க்கும்போது அண்ணனை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் இப்போது நம்ம பிள்ளைய, நம்ம தம்பியை, நம்ம அண்ணன் நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப பெருமையாக இருந்தது. அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ வந்து பாசமாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னும் போது, நிஜமாக வந்து ஒரு சிஸ்டர்ஸாக எங்களுக்கு அதை பார்க்கும்போது நிஜமாக ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த வைபெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, அப்ராட்ல கூட, நான் துபாயில் இருக்கேன் 14 years, அப்ராட்லயும் அதே வைப் தான் இருக்கு, சேம் அதே வைப் தான். அதோட வந்து இப்போ எங்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்களோட பிள்ளையா தான் பார்த்தாங்க. அந்த சந்தோஷம் நீங்க சொல்றீங்களா, இப்ப நாங்க படுற சந்தோஷம், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு வீட்லயும் ஒரு அம்மாவும், ஒரு தங்கச்சியும், ஒரு தம்பியும் அண்ணாவும் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்களா, வயசானவங்க கிட்டலாம் போய் கேட்டாங்க, என்னன்னா வந்து குழந்தைகள் மனதை தான் வந்து விஜய் அண்ணா பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்ல போய் வயசான பாட்டியெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கியூட்டா, யார் போட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லவே தெரியல. சிவில் அப்படி சொல்கிறாங்க, விசில் அப்படி சொல்கிறாங்க, பிகில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மாஸ் தான், பிகில் தான் அப்படிங்கிற மாதிரி வயசானவங்க மனதையுமே வந்துட்டு அவர் பழைய காலத்து ஆளுங்க பழைய இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத உடைச்சிருக்காரு. அது தெரியுது அவங்களுக்கு. பயங்கர ஒரு டெமோக்ராஃபிக்கல், சாரி, பயங்கர ஒரு ஷிஃப்ட், இது பயங்கரமான ஒரு ஷிஃப்ட்டை வந்து மக்கள் வந்து அவ்வளோ நம்பி அவரை கொடுத்தது வந்து என்ன சொல்ற, ஹிஸ்ட்ரி தான் இது. ஹிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து டெஃபினட்டா ஃபார் குட் கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கிறாங்க, மறைமுகமாகவே ஓட்டு போட்டிருக்காங்க, இன்னொரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? அதுதான் லைக் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பார்ட்டிஸ், லைக் அவ்வளோ வருஷமாக ஆண்டுட்டு இருந்த 2 பேர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் போது, டெஃபினட்டாக அடுத்த வர ஜென்ரேஷன் அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க பர்செப்ஷன்ஸ் எல்லாமே மாறும் இல்லையா? தே நீட் அ சேஞ்ச். எல்லாமே ஒரு மாற்றம் வர்றது நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணும் எல்லாருக்குமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு ஹீரோவா எல்லார் வீட்டு மனசுலயும் போய் உட்கார்ந்து சொன்னார் இல்லையா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க உண்மை. ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த ரோட்டில் நிற்கிற மக்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்துட்டு அண்ணனை பார்த்துட்டாவது போகணும், கிட்டலாம் போவேன்னா பார்த்துட்டாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க்
நன்றின்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த மக்கள்ல ஒருத்தவங்க தான் நாங்களும். நாங்க எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஓகே இவர் லீடரா வந்தா நல்லா இருக்கும், ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நாங்க எப்படி நம்புறோமோ அதே நம்பிக்கை அவங்களும் வந்து எங்க அண்ணா மேல வச்சது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு அந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மக்களோட இணைய முடியாது, சினிமான்றது வந்து ஒரு ஸ்க்ரீன்ல மட்டும்தான் அவர் அந்த மாதிரி இருக்க முடியும்ன்ற வந்து அந்த கால்குலேஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் மக்களுக்கானவர், அவர் மக்களோட தான் இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கப்புறம் வந்து மக்கள் பணி, சிஎம் ஆயிட்டாரு, அவர் தான் நம்மளோட சிஎம், 5 வருஷத்துக்கு யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படிங்கிற முடிவு வந்துருச்சு. அண்ணா என்னென்ன பிளான் வச்சிருந்தாரு, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாருன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நாங்கள் ஆஸ் ஒன் ஆஃப் த மக்களாக நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கரப்ஷன் இருக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது, விமன் சேஃப்டி டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அது பயங்கரமான ஒரு டாப்பிக்காக வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து யூஏஇலேருந்து வரேன். யூஏஇயில் எப்படி விமன் சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது, என் மகளோட நான் எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு சடனாக அந்த ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் எனக்கு என்னதான் இருந்தாலும் வருது. நான் இங்கே பிறந்த பொண்ணா இருந்தாலும் வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. ஏன்னா அந்த நாட்டில் சேஃப்டி இருக்குது, இங்கே அது இல்லை, அது எல்லாரும் ஒத்துப்போம். எங்கள் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா அது குறையும், அந்த சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே நிஜமாவே தைரியமாக வெளியே, எல்லா விமனும் தைரியமாக வெளியே போக முடியுங்கிற அந்த சேஃப்டி அது உள்ளுக்குள்ளே இருந்து அது வரும் அப்படின்றது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பேசினவங்களுக்குலாம் பயங்கரமான பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவர் கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காருன்னா மக்களோட சப்போர்ட்னால. ஸோ அதுதான் அவர் எல்லாருக்குமான பதிலடி. ஓகே, இப்போ ஃபேமிலியே ஒரு பாடல் வந்து இதுக்கப்புறம் விஜய் பாடல் எங்கேயுமே ஒலிக்கக்கூடாது, விசில் எங்கேயுமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அந்த விஜய் பாட்டை நம்ம இப்போ இங்கே பாடுறோம். அந்த ஆர்டரை நாங்கள் உடைக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த பாட்டை பாடுறோம். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா, உங்க சிட்டி பட்டி தொட்டி மொத்த ஊரு நம்ம ஊருதான். தாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதிதான் பார்த்ததில்ல, ஏழுங்க பாளுங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். தேங்க்யூ, நைஸ். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.